ஓம் சரவண பவ ஓம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் வேல் பற்றின தகவல்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகனுக்கு ரொம்ப உகந்த நாளாகவே இருக்குது. அதனால் நம்ம வேல் எடுத்து சிறப்பாக அபிஷேகம், பால் அபிஷேகம் மட்டும்தான் நான் மோஸ்ட்லி நான் பண்ணுறது பால் அபிஷேகமாக மட்டும்தான் இருக்கும். இது பசும் பாலில் தான் நான் எப்போவுமே அபிஷேகம் பண்ணுவேன். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், டியூஸ்டே நம்ம வீட்டில் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போனோன்னா நமக்கே ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். இங்கே வேலுக்கும் அங்கே முருகர், தண்டாயுதபாணி முருகருக்கும் நம்ம கண் முன்னாடியே அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏதோ ஒரு சக்ஸஸ் கிடைச்ச மாதிரியே இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாருமே வீட்டில் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்களா அப்படின்னா சஷ்டிக்கு பண்ணுவாங்க, கிருத்திகைக்கு பண்ணுவாங்க. ஒரு சில பேர் விசாக நட்சத்திரம் அந்த மாதிரி டைம்லேயும் பண்ணுவாங்க. ஸோ வேலுக்கு இருக்கிற சிறப்பு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு இது எங்கே ஆரம்பிக்கும் எங்கே முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சில பேர் கடவுளை நம்பி செய்கிறாங்க, ஒரு சில பேர் நம்பாமல் செய்கிறாங்க. கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு எல்லோரும் வேலுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் செஞ்சுக்கோங்க வீட்டில். நம்ம மன திருப்திக்காகவும் முருகரோட அனுகிரகம் கிடைப்பதற்காகவும் வேல் அபிஷேகம் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் செவ்வாய் செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் நிறைய கிடைக்கும். பால் அபிஷேகம் மட்டும்தான் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால், நான் முருகர் கோயிலுக்கு பழமுதிர் சோலைக்கு ஒரு தடவை போயிருக்கிறப்போ நான் முருகரை ஒரே க்ரௌடு, அந்த க்ரௌடில் நான் கடைசியில் எனக்கு கிடைச்ச அபிஷேகம் சந்தன அபிஷேகம் தான் நான் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் பால் அபிஷேகத்தை முடிச்சுட்டு நான் சந்தன அபிஷேகம் அப்படி அதிலே இது முடித்ததுக்கப்புறம் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு அந்த சந்தன அபிஷேகத்திலேயே அப்படியே வச்சுட்டு அப்படியே விபூதியும் நான் அபிஷேகம் பண்ணிடுவேன். சந்தன அபிஷேகம் முடிச்சுட்டு அது நான் இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு நான் விபூதி அபிஷேகம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அவர் காட்சி கொடுத்தது சந்தன அபிஷேகத்தில் தான் காட்சி கொடுத்தாரு. அப்படிங்கிறதுனால நான் சந்தன அபிஷேகம் முடிச்சுட்டு சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நான் விபூதி அபிஷேகமும் முடிச்சிடுவேன். ஸோ அது எனக்கு என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக தெரிஞ்சது முத பண்ணுறப்ப. அப்படி பண்ணுறப்ப தான் கடவுளோட அந்த உருவம் எனக்கு கிடைச்சது. நான் ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட எதிர்பார்க்குறது ஒரு சின்ன காட்சி உங்களோடது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம எதிர்பார்க்குறதும் தப்பு தான். அவர் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறதுக்கு சாட்சிகள் நிறைய கொடுக்குறாரு. நம்மளால் அது புரிஞ்சிக்க தான் தெரியலை. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், சந்தன அபிஷேகத்தோடையே விபூதி அபிஷேகமும் செஞ்சு கடவுளுக்கு நிறைவாக நம்ம பூஜையும் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்